விவசாயத்துல நடக்கக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் நம்மளுடைய இந்தியால அதுலயும் குறிப்பா தமிழகத்தோடைய விவசாயத்தை பாதிக்கும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பசிபிக் பெருங்கடல்ல எப்போதுமே காற்றானது கிழக்குல இருந்து மேற்கு திசையை நோக்கி வீச ஆரம்பிக்கும். பல வருடங்களுக்கு ஒரு தடவை இந்த காற்றுடைய வேகமானது கம்மியாக ஆரம்பிக்கும். ஒருவேளை இப்படி கம்மி ஆகுது அப்படின்னும் போது அந்த பசிபிக் பெருங்கடல்ல அந்த வெப்பமானது என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். சோ இந்த ஒரு ப்ராசஸ எல் நீனோ அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து குறிப்பிடுறாங்க. சோ இந்த எல் நீனோ என்ன மாதிரியான பாதிப்பை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வர வேண்டிய இந்த பருவமழை அப்படின்றது பாதிக்கப்படும். அதுலயும் குறிப்பா தமிழகத்துல விவசாயம் பண்ணக்கூடிய எல்லா விவசாயிகளுமே தென்மேற்கு பருவமழை அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை இதை நம்பிதான் வந்து நம்ம விவசாயம் பண்ணுவோம். சோ இந்த பருவமழை குறையுது அப்படின்னும் போது விவசாயிகளுடைய விவசாயம் பாதிக்கப்படும். சோ உற்பத்தி பாதிக்கப்படும். அதே மாதிரி விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தண்ணீர் பற்றாக்குறை, பஞ்சம், பட்டினி இது எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுல இருந்து எப்படி விவசாயிகள் தப்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியா தண்ணீரை செலவு செஞ்சு பயிர் பண்ணக்கூடிய பயிர்களை தவிர்த்துட்டு கம்பு, மக்காச்சோளம், கேழ்வரகு இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணீர் தேவைப்பட்டு பயிர் பண்ணக்கூடிய பயிர்களை நீங்க பயிர் பண்ணலாம். அடுத்தது கிடைக்கக்கூடிய தண்ணீரை சொட்டு நீர் பாசனம், ஸ்பிரிங் இதை பயன்படுத்தி நீங்க உங்களுடைய பயிர்களுக்கு கொடுக்கலாம். மூணாவது, முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஏரிகளை வந்து தூர்வாரியோ கிணறுகளை வந்து கிளீன் பண்ணியோ கிடைக்கக்கூடிய தண்ணீரை சேமிச்சு வச்சுக்கோங்க. பாஸ் வாலா, பி தி பாஸ்.